எங்கள் அப்பா அந்த காலத்தில் ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கினார் பாருங்க. அந்த காலத்தில் எல்லாம் செகண்ட் ஹேண்டில் தான் வாங்குவோம். ஸோ வாங்கணும்னு யோசித்தாலே, நான் இப்போ இல்லை சொல்கிறது, இப்போ புதுசாக வாங்கலாம். அப்போ மைண்ட் வந்து செகண்ட் ஹேண்டு தான் யோசிக்கும். ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கணும்னு யோசித்தாலே செகண்ட் ஹேண்ட். ஃப்ரிட்ஜ் யாரும் வச்சில்ல அப்போல்லாம் ரொம்ப. அப்போ எங்கள் அப்பா ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கினார். அதை ஒரு வண்டியில் ஏற்றி நான் கொண்டாந்தேன் பாருங்கள். அங்கே நின்று இந்த 2 3 பேர் சொல்கிறாங்க, உலகம் 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 போகுது. நல்ல ஒரு ஆவிக்குரிய வீட்டுக்குள்ளே உலகம் போய்கிட்டு இருக்குது. குழு குழு பெட்டி போதியா ஐயா வீட்டுக்குள்ளே, குழு குழு பெட்டி போகுதுன்னாங்க. அதே ஆளுங்க இன்றைக்கி உயிரோடு இருக்கிறாங்க. அவங்க வீட்லேயும் குழு குழு பெட்டி இருக்குது இன்றைக்கி. அன்றைக்கே அப்படி சொன்னாங்க, நல்ல ஆட்கள் தான். அன்றைக்கே அப்படி சொன்னாங்க. அன்றைக்கி ஏன்னா அவங்க லெவல் அப்படி. அவங்களால இதெல்லாம் நம்ம ஒரு மனுஷன் வச்சுக்க முடியும்னு நினைக்கல. அப்படிப்பட்ட ஒரு காலம் இருந்தது தெரியுமா உங்களுக்கு? என்ன தாத்தா மாதிரி பார்க்காதீங்க. ஏன் எனக்கு அவ்வளோ வயசாகலைங்க. நான் ரொம்ப புது தாத்தா. எனக்கு அவ்வளோ வயசாகலை. என் காலத்திலே நான் பார்த்துருக்குறேன். முக்கால்வாசி வீட்டில் 99% வீடுகளில் ஃப்ரிட்ஜ் இருக்காது. கொஞ்சம் வசதி இருந்தால், கொஞ்சம் அதுக்கேற்ற ஒரு புத்தியும் இருக்கணும். வசதி இருக்கவங்க கூட ஃப்ரிட்ஜ் வச்சில்ல அப்போல்லாம். வசதி இருந்தால் கூட புத்தி வேணும் அதுக்கு.